உம்மோடு கிட்டி சேர ஆவலோடு நான் காத்திருக்கிறேன். தூக்கத்தால் நான் கல்லின் மேல் சாய்ந்தாலும் என் கனாவில் உம்மோடு கிட்டி சேருவேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். மாவலிய கோரமாக சிலுவை மீதினில் நான் ஓவே தொங்க நேரிடினும் ஆவலாயும் மண்டை சேதின். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். போகும் பாதையில் பொழுதுபட்டு இரவில் இருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கானல்ல நான் தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் கேறும் படிகள் போல மாற்றும் தேவா. காலையிலே விழித்து நான் உம்மை போற்றுவேன். என் துன்பத்தின் வழியாய் உம்மோடு கிட்டி சேருவேன். மரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா என்ற தேவனே. கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதனாகச் செய்யும். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில்.
பரவசமாய் ஆகாயத்தில் ஏறிப் போயினும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினும் மகிழ்வுறு காலத்திலும் நான் மறுவி உம்மை கிட்டி சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமி. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அநேக சமயத்தில் அர்த்தமற்றதாக ரொம்ப டல் அடிக்கிற மாதிரி தெரிவதற்கு ஒரே காரணம், நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம், ஆனால் நெருக்கமாக ரொம்ப பக்கத்தில் நல்ல உறவோடு நாம் நடப்பதில்லை. பேதுருவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவை பிடிச்சி போகிறாங்க இல்லையா, அங்கே அந்த நேரத்தில் நம்ம செய்தது அங்கே பைபிள் அழகாக சொல்லுது. பேதுருவோ தூரத்திலே அவருக்கு பின் சென்றான். பாருங்க, இயேசுவுக்கு பின்னாடி தான் அவனும் போகிறான், ஆனால் அவனுக்கும் உள்ள தூரம் எப்படி இருக்கு, ரொம்ப பெருசாக இருக்கு. அவருடைய வியாகுல நேரம், உலக இரட்சகராக அவர் மரணத்திற்கு தன்னை கொடுக்க போகிற நேரத்தில் 3.5 வருடம் அவரோடு நெருங்கி வாழ்ந்தவன் அந்த நேரத்தில் என்ன செய்யறான் தெரியுமோ, பயத்தினால கலக்கத்தினால தனக்கு ஏதாயிலும் நேர்ந்து விடுமோ என்கிற அச்சத்தினால இயேசுவை விட்டு அவனுடைய தூரம் என்ன செய்து அதிகமாகுது. ராத்திரி வேளையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் பலருடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ரசனையற்றதாக, ஒரு ஆர்வமற்றதாக, ஒரு எழுப்புதலற்றதாக, ஒரு உயிரற்றதாக, ஜீவனற்றதாக. பைபிள் படித்தா ஏதோ கொஞ்சம் படிக்கிறோம், ஒன்றும் புரியலை, அப்படி தூக்கி வச்சிடறோம். ஜெபம் பண்ணுறோம், ஏதோ போர் அடிக்குது, 4 வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே ஜெபத்தை நிறுத்திடுறோம். உபவாசம் என்பதெல்லாம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்னன்னே தெரியாது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சைக்கு போனால் பத்தாதப்பா, எல்லா கூட்டங்களுக்கும் போகணுமா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுதே தன் ஜீவனையே விருத்துட்டு தான் நம்ம அவரை பின்பற்றி வந்தோம். அப்படின்னா அந்த 7 நாள் ஆண்டவர் தந்திருக்கிறார். இதில் ஒரே ஒரு நாள், அதுவும் லேட்டாக வர்றது, சீக்கிரம் போகிறது, இப்படிலாம் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் குளறுபடிகள் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் அவரோடு என்ன செய்யலை, நெருங்கி சேர்ந்து நடக்கலை. அதைத்தான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. ஸோ இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? ஜெபம் நம்மை தேவனோடு நெருக்கமுள்ளவர்களாக மாற்றும். இந்த பாடல்ல இருந்து நான் கற்றுக் கொடுக்குற அந்த தலைப்பை எல்லாம் நீங்கள் அங்கேருந்து உங்கள் இடங்கள்ல இருந்து நீங்கள் சொல்லுங்க. ஜெபம் நம்மை தேவனோடு நெருக்கம் உள்ளவர்களாக மாற்றும். ஓகே, இந்த பாடலின் மைய கருத்து தேவனுக்கு நாம் இன்னும் நெருக்கமாக வந்து சேர வேண்டும் என்கிற ஒரு தாகத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த நெருக்கத்தை உண்டாக்கும் மிகப்பெரிய வழி ஜெபம் ஒன்றுதான். ஜெபம் மாத்திரம்தான் நம்மை தேவனோடு நெருக்கமாக சேர்க்க முடியும். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1, ஜெபம் நம்மை தேவனுடைய சந்நிதிக்கு நெருக்கமாக கொண்டு வருகிறது. Prayer brings us so closer to the presence of God. தேவனுடைய சமூகத்திற்கு, பிரசன்னத்திற்கு நம்மை கிட்டி சேர்க்கிறது தான் ஜெபம். யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம், the book of James chapter 4 verse 8, அங்க என்ன சொல்றார் பாருங்க, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீங்க சொல்றீங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தையே உணர முடியல, ஆண்டவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. இல்ல, நீங்க அவரை கிட்ட வாங்க, அவர் உங்க கிட்ட வருவார். அவர் இருக்கிற இடத்துல தான் அவர் இருக்கிறார்.
தூரமா போனது அவர் இல்லை, தூரமா போனது நாம. அதனாலதான் அவர் சொல்றார், தேவனிடத்தில் என்ன செய்யுங்கள், சேருங்கள், வாங்க, கிட்ட வாங்க. அந்நியனை போல, ஒரு அவிசுவாசியை போல, அற்ப விசுவாசியை போல நீ எதுக்கு ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டே இருக்கிற? கிட்ட வா, நெருங்கி வா. எந்த சூழ்நிலையிலும் என்னிடத்தில் வருகிற யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ளுவது இல்லைன்னு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நாம தாங்க அவரை நெருங்கி வர வேண்டும். அதைத்தான் யாக்கோபு அங்க சொல்றார். பைபிள்ல இருந்து ஒரு உதாரணத்தை எதுக்கு சொல்றேன், அதுவும் யாக்கோபு தான். யாக்கோபை பற்றி நமக்கு தெரியும். அவன் அண்ணன் ஏசாவோடு பிரச்சனைகளை உண்டாக்கிக்கிட்டு, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாத்தி வாங்கிக்கிட்டு அநேக பிரச்சனைகளை அவன் சந்திக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு உயிர் பயம் உண்டாகுது. என்னைக்காவது நம்முடைய சகோதரன் ஏசா நம்மளை என்ன பண்ணிடுவான், பழி வாங்கிடுவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுடைய ஆலோசனையின்படி அவ சொல்ற, போடா, போயிட்டு எங்கள் அண்ணன் வீடு இருக்குது, அங்கே போய் என்ன செஞ்சுக்கோ, நீ கொஞ்ச காலம் அங்கேயே இரு. எப்படியாவது உங்கள் அண்ணனுக்கு உன் மேலே இருக்கிற கோபம் என்ன செய்யும், குறையும். அதுக்கப்புறம் நீ என்ன செய், வந்து எங்களோட சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனையை அவங்க அம்மா கொடுக்குறாங்க. அப்போதான் யாக்கோபு புறப்பட்டு போகிறான். இதெல்லாம் விவரித்து சொல்ல நேரம் இல்லை, இதெல்லாம் நீங்கள் பைபிள் ஆதியாகமத்தில் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஆதியாகமும் 28வது அதிகாரத்தில் 10 to 22 வரைக்கும் நீங்கள் இதை பார்க்க முடியும். திரும்பவும் சொல்கிறேன், ஆதியாகமும் 28, 10 to 22 வரை. ஜெனசிஸ் chapter 28 verses from 10 to 22ல இந்த ஷார்ட் பேசேஜ் இருக்குது. இவன் பயணம் செய்து போக்குறான், களைச்சிட்டான். ஏன்னா அந்த காலத்தில் நடந்து தானே போகிறான். இரவு வந்துருச்சு. இப்போ அவன் களைப்பின் மிகுதியினால் இரவுல எப்படி பயணம் செய்ய முடியும்? அவன் என்ன பண்ணுறான், ஒரு கல்லை எடுத்து தன் தலைக்கு கீழே தலையணை மாதிரி வச்சுக்கிட்டு அதில் அவன் படுத்து என்ன செய்கிறான், தூங்குறான். அப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய கனவு கண்ணான், வானத்துக்கும் பூமிக்கும் எட்டுகிற ஒரு ஏணி. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் அவனுக்கு காணப்பட்டார்கள். கவனிங்க, அந்த இடத்துல அவன் தேவனை சந்தித்தான், தேவனை தரிசித்தான், தேவனுடைய வார்த்தையை கேட்டான். அவனுடைய எதிர்காலத்தை குறித்த தேவனுடைய வாக்கு தத்தத்தை, திட்டத்தை அந்த ராவிலே யாக்கோபு பெற்றுக்கொண்டான். நல்ல கவனி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அன்னையிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில தேவனோடு உள்ள ஒரு நெருக்கம் அங்கே உருவாகுகிறது. அவன் சொல்றான், தேவரீர் என் கூட இருந்து நான் போகிற இடத்துல என்னை ஆசீர்வதித்து என் ஜீவனை காப்பாற்றி என்னை இதே வழியா நீங்க திரும்பி போக பண்ணீங்கன்னா எனக்கு நீங்க கொடுக்கிற எல்லாத்துலேயும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், தசம பாகம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நல்ல பொருத்தனைகள் எல்லாம் அவன் செய்து கொள்ளுகிறான். அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, ஜெபம் என்பது தேவனுடைய இருதயத்திற்குள் நாம் செல்லுவதற்குரிய ஒரு திறந்த வாசல். அதனாலதான் இந்த பாட்டுல அந்த யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் ஈருள் வந்து சூழ்கையில் தூக்கத்தால் நான் கல்லை சாய்ந்து அப்படின்னு அந்த பாடலை அப்படியே போறான். அது ஏன்னா அவன் தூக்கத்துல கல்லுல தலையை வச்சு படுக்கிறான். அப்ப அந்த இடத்துல என்னன்னா, தேவ சமூகம், தேவ பிரசன்னத்தை அவங்க பார்க்கிறோம். அதனாலதான் அந்த இடத்துக்கு என்ன பெயர் கொடுத்தாங்க, பெத்தேல், தேவனுடைய வீடு. தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் குடும்பம், என் சபை, நான் வேலை செய்கிற இடம், நான் போகிற வருகிற எல்லா இடத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. நான் இந்த சேர்ல உட்கார்ந்து நான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்களும் உங்க சேர்ல உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதுதாங்க நம்முடைய பெத்தேல். இதுதான் தேவனுடைய பிரசன்னத்தின் இடம்.
அப்படி உணர முடியலைன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில செடியில இந்த இலைகள் எல்லாம் காய்ந்து கருகுவது போல நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் துளிர் விடாமல் கருகி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். கவனிங்க, செயின்ட் அகஸ்டின் பத்தி உங்களுக்கு போதுமான அளவுக்கு அதை ஒரு நாடகமாக ஒரு சினிமா பாணியில கூட நான் உங்களுக்கு சொல்லி செய்து காட்டியிருக்கிறேன். அவர் தேவனை விட்டு விலகி வாழ்ந்தவர். ஆரம்ப காலகட்ட அவருடைய வாழ்க்கை வாழ்ந்தார் ரொம்ப துன்மார்க்கத்தனமானது. அவங்க அம்மா எப்படிலாம் அவருக்காக கண்ணீர் விட்டு ஜெபிப்பாங்க. அவர் புடிச்சிட்டு கிடக்கும் பொழுது முழங்கால் படிட்டு அவங்க ஜெபிக்கும் போது அவங்க கண்கள்ல இருந்து அந்த கண்ணீர் அவர் மேல விழும் பொழுது அந்த குடி போதையில நினைப்பாரு, மழை இப்படி குளிராதான பெய்யும், இது எப்படி சுடுதண்ணியா பெய்யுதுன்னு பார்ப்பார். அப்பா அப்படின்னு பார்த்தாருன்னா அவங்க அம்மா அவருக்காக என்ன செய்வாங்க, அந்த வடிக்கட்டுல முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாம் இப்போ விவரிக்க நேரம் இல்லை, ஓடி போயிட்டார் ஊரை விட்டு. அப்புறம் அவங்க அம்மாவுடைய மரண செய்தி கேட்டு வந்தாரு. அதுக்குள்ள அவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க. கடைசியா கேட்டாரு, எங்க அம்மா எனக்காக ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு. அப்போ பக்கத்து வீட்டில் இருந்தவங்க சொன்னாங்க, ஒருவேளை என்னுடைய மரண செய்தி கேட்டு என்னுடைய மகன் இந்த ஊருக்கு வந்தால் அவனுக்கு சொல்லுங்க, என்னுடைய மரண நாள் வரைக்கும் என்னுடைய மகனுடைய மனம் திரும்புதலுக்காக நான் ஜெபித்தேன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்றான். கல்லறை மூடியாச்சு. அவர் அந்த கல்லறை அண்டையில முழங்கால் படியிட்டு பாவ பாரத்தால் குத்தப்பட்டு அந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவர் தான் பிற்காலத்துல சர்ச் ஹிஸ்டரியில நாம படிக்கிற சபை தலைவர்களில் ஒருத்தரான பரிசுத்த அகஸ்டின் என்கிற பெயரை பெற்று உலக புகழ் பெற்ற ஒரு தேவ மனிதனாக வாழ்ந்தார். அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னு சொன்னாக்க, ஜெபம் நம்மை தேவனோடு என்ன செய்ய வைக்கிறது. அவங்க அம்மாவுடைய ஜெபம் வீணாகல. ஒருவேளை இன்னைக்கு உங்க குடும்பத்துல சூழ்நிலைகள் மாற்றப்படாமல் இருந்தது இருந்த மாதிரியே இருக்குது அப்படின்னா, அந்த அவருடைய அம்மா மாதிரி, அவங்க பேர் மோனிகா. இன்னைக்கெல்லாம் நம்ம பேர் வைக்கிறோம், நிறைய பேர் மோனிகான்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த மோனிகா யாரு, அவங்க வரலாறு என்னன்னுலாம் அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. இந்த என் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறத யாராவது மோனிகா இருந்தீங்கன்னா நீங்கெல்லாம் என்ன செய்யுங்க, ஜெப வீராங்கனையா மாறுங்க. அவருக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் என்ன செய்யணும், நடக்கணும் பைபிள் சொல்லு. அதனால கிறிஸ்தவ பெயர்களை வைத்துக் கொள்வது முக்கியம் இல்லை. மோனிகா அம்மா. சோ அந்த அம்மாவுடைய ஜெபம் தூரத்தில் கிடந்த தன் மகனை ஆண்டவர் பக்கமாக என்ன செய்தது, இழுத்து கொண்டு வந்தது. இல்லை நான் சொல்ற ஒரு குறிப்பு கவனிங்க. ஜெபம் நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை அல்ல, அது தேவனோடு நெருங்கி செல்வதற்குரிய உறவின் பாலம். அவரையும் நம்மையும் இணைக்கிற ஒரு உறவின் பாலத்துக்கு பேர் தான் என்ன சொல்லுங்க, பிரிட்ஜி. அதுக்கு பேர் தான் ஜெபம். ஜெபத்தை கடமை என்று யாரும் நினைக்கவே கூடாது. பாயிண்ட் நம்பர் 2, ஜெபம் துன்பத்தின் பாதையை பரலோகத்தின் படிக்கட்டாக மாற்றுகிறது. ஒரு முறை அங்க சொல்லிக்கோங்க எல்லாரும். ஜெபம் என்பது என்னுடைய துன்பத்தின் பாதையை பரலோகத்தின் படிக்கட்டுகளாக மாற்றுகிறது. உதாரணத்துக்கு பாருங்க, சங்கீதம் 50:15 சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை செய்வாய், மகிமைப்படுத்துவாய். வேதாகமத்துல இருந்து ஒரு உதாரணத்தை சொல்றேன். அன்னாள் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். The book of 1 Samuel chapter 1 verses from 10 to 20. அந்த அன்னாளுடைய துயரத்தின் கதையை நம்ம வாசிக்கிறோம். அவளுடைய துக்கம் எப்படி சந்தோஷமாக மாற்றப்பட்டது என்பதை அங்க பார்க்கிறோம். அவளுடைய கண்ணீர் கழிப்பாக மாறின வரலாற்றை நான் சொன்ன இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். குழந்தை இல்லை,
அவமானம், நிந்தைகள், கேலி பேச்சு, பரியாசங்கள். இதுக்கெல்லாம் அவளுக்கு தீர்வு என்னன்னு தெரியல. சண்டை போடுறதோ திருப்பி அடிக்கிறதோ தீர்வு அல்ல. அவ ஒன்றை தான் தீர்வாக கண்டா. ஆலயத்துக்குள்ள போனா, முழங்கால் பொடியிட்டா, கண்களை மூடினான், வாயை திறந்து பேசக்கூட முடியல. அந்த அளவுக்கு துக்கம் தொண்டையை அடைச்சிருக்குது. ஆனா அவளுடைய இருதயம், உள்ளம் உடைந்ததுனால அவளுடைய கண்ணீர் தாரை தாரையாக அவன் மேல ஊத்துது. அங்க இருந்து ஏலி பார்த்துட்டு இருக்கிறார். அவன் நினைச்சா யாரோ ஒரு பொம்பளை குடிச்சிட்டு வந்து ஏதோ உளறிட்டு இருக்கிறான்ட்டு ரொம்ப நேரம் அவ ஜெபம் பண்றான். அவர் கேட்குறாரு, என்னம்மா எவ்வளோ நேரம் தான் நீ இப்படி குடிவெறியில் இருப்ப? இந்த குடிவெறியிலிருந்து வெளியே வரக்கூடாப்பா. சொல்ல, ஐயா நான் குடிச்சு வெறிக்கிற பெண்ணு இல்லையா, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. என் இருதயத்தை தேவனிடத்துல நான் என்ன செய்யறேன், ஜபத்தின் மூலம் ஊற்றிட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் சொல்றாரு, அவள் கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவள் ஆசீர்வதிக்கிறார். ஏலி, நீ அடுத்த வருடம் வரும்பொழுது ஒரு குழந்தைய நீ என்ன பண்ணுவ, அணைச்சிக்கிட்டு இருப்ப அப்படின்லாம் சொல்றார். ஓகே, இங்க பாருங்க, தன்னுடைய மன கசப்பிலும் கண்ணீரிலும் அந்நாள் தேவனிடம் ஊற்றின ஜெபம் அவளுடைய அவமானத்தை ஆசீர்வாதமாக மாற்றியது. நீங்க அந்த பக்கம் சொல்லிக்கோங்க, என் ஜெபம் என் அவமானத்தை என்னுடைய ஆசீர்வாதமாக மாற்றும். இத்தராத்திரியில இதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா, இப்ப நம்ம ஜெபிக்கிற நேரத்துல அவமானத்திற்கு ஏதுவாக மனிதர்களும் பிசாசும் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, பொருளாதாரத்துல, செல்வ செழிப்புல, சபையில, ஆத்துமாக்கள் விஷயத்துல என்ன அவமானங்களை கொண்டு வந்திருந்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிடம் பற்றுகிறார். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு வார்த்தை இப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பிரேயர் சேஞ்சஸ் பர்டன்ஸ் இன்டு பிளெஸிங்ஸ் அப்படின்னு அர்த்தம் என்ன? ஜபம் நம்முடைய பாரங்களை ஆசீர்வாதங்களாக மாற்றுகிறது. நீங்க உங்க வாயால சொல்லுங்க, ஜபம் என்னுடைய பாரங்களை என்னுடைய ஆசீர்வாதங்களாக மாற்றுகிறது. இதெல்லாம் சீக்கிரட்டுங்க, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். உதாரணத்துக்கு பாருங்க, ஜார்ஜ் முல்லர், மாபெரும் தேவ மனிதர், விசுவாச வீரர், 2000க்கு மேற்பட்ட அனாதை பிள்ளைகளெல்லாம் சேர்த்து அவர்களுக்காக இல்லம் நடத்தினார். எந்த ஸ்தாபனம், எந்த சபை, யாருடைய உதவியும் கிடையாது. வெறும் விசுவாசம் என்கிற ஒன்றை வைத்து கொண்டுதான் அவர் அந்த ஆசிரமத்தெல்லாம் நடத்தினார். அவருடைய புஸ்தகம்லாம் கிடைக்குது, வாங்கி படிங்க. இதெல்லாம் பிரசன்னத்தில் எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறோம். ஒரு நாள் காலையில பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அந்த விடுதியை காப்பாளர் சொல்றார், ஐயா பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல, நம்மகிட்ட பாலும் இல்லை, பிரெட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் ஜபத்தில் இருக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, ஜார்ஜ் முல்லர் அந்த மேனேஜர்கிட்ட சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நம்மகிட்ட பிரெட்டும் இல்லை, பாலும் இல்லை, ஆனால் இந்த ரெண்டையும் தருகிற கர்த்தர் மேல் விசுவாசம் இருக்குது. அதனால நீ என்ன செய்ய, பிள்ளைங்களெல்லாம் டைனிங் டேபிளில் உட்கார வச்சிரு, அவங்களுடைய பிளேட்டை வச்சுடு, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு டம்ளரும் வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டார். அவர் என்ன செய்யறார், அதே மாதிரி போய் பிள்ளைகளை சாப்பிட்றதுக்கு உட்கார வைக்கிறார். எல்லா பிள்ளைங்களும் உட்காந்துட்டாங்க. இப்போ சாப்பாடு கொடுத்தா ஜெபம் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய பேக்கரி, பிரபலமான பேக்கரிக்கார்ட்ட ஒருத்தர் ஒரு பெரிய ஆர்டர் கொடுத்துருந்தார். பல 1000 பிரெட்ஸ் காலையில் ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தார். இவங்க இரவெல்லாம் பாடுபட்டு பிரெட்டை செஞ்சு வச்சாங்க. காலையில் அவர் எங்களுக்கு நிகழ்ச்சி ரத்தாகி போயிடுச்சு, அதனால் இந்த பிரெட் எங்களுக்கு தேவையில்லை. அப்போ இவர் சொல்கிறாரு, பிரெட் யார், பேக்கரி கரையா, நாங்கள் இதுக்காக செலவழித்த பணம், உழைத்த உழைப்பு என்ன ஆகும்னா, அவர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவ்வளவு பிரெட்டுக்குரிய பணத்தையும் நான் செலுத்துவேன்,
ஆனா அதை எனக்கு நீங்க தர வேண்டாம். இந்த ஊர்ல ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் ஐயா இருக்கிறார் இல்லையா, அவர் நடத்துற ஹாஸ்டலுக்கு இந்த பிரெட்டை அப்படியே சுட சுட அனுப்பிடுங்க. 2000 பிள்ளைகளுக்குரிய சூட சூட கர்த்தர் கொடுத்தா பிஞ்சி போனதையும் கிழிஞ்சி போனதையும் தரமாட்டார், புத்தம் புதிதாக தருவார். விசுவாசிங்க. அந்த காலத்துல நம்முடைய சேர்ச் ஆரம்பிச்ச காலக்கு ஒரு பிள்ளை இருந்தா, அவ ஒரு கிறிஸ்மஸ்க்கு வந்து பாஸ்டர் எனக்கு ஏதாவது ஒரு பழைய துணி இருந்தாலாவது எனக்கு கொடுங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னான். அப்போ நம்ம சபை ரொம்ப குட்டி சபை, ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளை. நான் சொன்னேன், எதுக்கு நீ பழைய துணியை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இருந்த அந்த சூழ்நிலையில அவளுடைய சிநேகிதி தான் நம்முடைய பழைய மஞ்சுளாவை கூப்பிட்டு அவளுக்கு ஒரு 3 துணி எடுத்து கொடுமா, அதை என்ன துணியை விரும்புகிறாளோ அப்படின்னு சொல்லி அதற்குரிய பணத்தை கொடுக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நான் சொல்றது அந்த 90களில் பாருங்க, ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷா தருவார், புது மன்னாவை தருவார். ஆனா அதுக்கு காரணம் என்னவா இருக்கணும்? ஜெபமும் விசுவாசம். சரி, இப்போ பிரெட் வந்துருச்சு, இப்போ பிள்ளைங்க வந்து அதை அப்படியே சாப்பிட முடியுமா? கொஞ்ச நேரத்துல கேட்டை யாரோ தட்டுறாங்க. அப்ப பார்த்தா ஒரு பெரிய பால் எடுத்துட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த கேன் பெரிய இது மாதிரி அந்த கண்டெய்னர்ல. அவன் வந்து நிற்கிறான், ஐயா நான் அந்த பால் இருந்து அடுத்த சிட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறேன், ஆனால் என் வண்டி வந்து பழுது அடைஞ்சு போச்சு. இப்போ நான் இதை பழுது பார்க்கணும்னா ரொம்ப டைம் ஆகிடும், சாயங்காலம் வரைக்கும் ஆகிடும். அதனால அது வரைக்கும் இந்த பாலை நான் வைத்திருந்தேன்னா அது கெட்டு போயிடும். அதனால தயவு செய்து உங்க ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த பாலெல்லாம் கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி பைப்பு மூலம் பால் உள்ள வந்துச்சுங்க. இப்போ தண்ணி லாரி எப்படி பைப்பு போட்டு தண்ணியை உள்ள அனுப்புறாங்க, அதை மாதிரி பால் லாரியிலிருந்து என்ன வருது, பைப்பு மூலமா பால் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு. இப்போ அவனுக்கு தேவையான பிரெட்டும் மில்க்கும் குறைவில் ஏதோ நிறைய இருக்குது, 1-2 இல்லை. எதற்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய ஜெபம் வந்து நம்முடைய பாரங்களை என்னவாய் மாற்றுகிறது? ஆசீர்வாதங்களாய். நம்முடைய அவமானங்களை நம்முடைய ஆசீர்வாதங்களாய் மாற்றுகிறது. இதெல்லாம் நான் இப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன்னா இப்போ 100, 200, 300 எத்தனை சாட்சிகள் என்னால் சொல்ல முடியும்.